எபிசோட்ல உயர் அரச பதவி வைக்கிற யாராவது கோவிலுக்குள்ள போனா பதவி போறது, மரணம் நிகழ்றது ஏன்னு எழுதியிருக்காருங்க. அதை பற்றி பார்ப்போமா? அப்போதையெல்லாம் திருக்கோவில்களில் சமஸ்கிருதத்திலேயே பூஜைகளும் யாகங்களும் நடந்து கொண்டிருக்க, தமிழ் குடி ஆழ்வான் கரூரார் சமஸ்கிருதங்களை எல்லாம் தமிழில் மொழி மாற்றி, இனி திருக்கோவில்களில் எல்லாம் தமிழில்தான் அர்ச்சனையும் பூஜையும் யாகமும் குடமுழுக்கு சடங்குகளும் நடக்க வேண்டும் என்று அரச சபை குருவாக ஆணையிட்டு தன் 12 சீடர்களோடு தமிழில் அத்தனை சமஸ்கிருத மந்திரங்களையும் மொழிபெயர்த்து தமிழாக்கம் கொடுத்து அர்ச்சிக்கும் முறையும் எடுத்து கூற கோவிலும் வளர்ந்து கொண்டிருந்தது. கோவில் முதல் குடமுழுக்கிற்கு ஆயத்தமாக கரூராருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் முதலாக பிரச்சனை எழுந்தது. சமஸ்கிருதத்தில்தான் யாகங்கள் நடக்கும் என்று ராஜராஜன் உத்தரவிட, கரூரார் என்ற ஞானப்பழம், ஞான தீச்சுடர், ஞான பண்டிதர் மனம் வெறுத்து அரச குடும்பத்தை சேர்ந்த எவனும் கோவிலுக்குள் வராதே என்று ஆணையிட்டு தன் சீடர்களோடு கோவிலுக்குள் நுழைந்தார். கோவிலில் இன்றும் இன்றைய தேதி வரை யாராலும் பார்க்கவே முடியாமல் போன மிக பெரிய நிலச்சுரங்கம், மூலவரின் கீழ் ஆரம்பித்து அது இன்றைய மயிலாடுதுறை தாண்டி ஒரு காட்டுப்பகுதிக்குள் அந்த பாதை வெளியேறும். அப்படி ஒரு நிலச்சுரங்கத்தில் கரூரார் இறங்கி அமர்ந்துவிட சீடர்கள் நிலவரையை மூடிவிட்டார்கள். மனம் முடிந்து போனான் ராஜராஜ சோழன் அப்படின்னு எழுதியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932.